ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட மகாநதி சீரியல் விட்டு விலகின நம்மளோட கங்கா கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கரண்ட்டாக ஜெனி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ். இவங்க வந்து சீரியலை விட்டு விலகிட்டாங்க. உடம்புநிலை சரியில்லாதனால ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு அவங்க வந்து அந்த சீரியலில் கண்டினியூ பண்ண முடியாமல் சீரியலை விட்டு விலகினாங்க. அவங்க விலகினதுக்கப்புறமா அந்த சீரியலில் கங்கா அப்படின்ற கேரக்டரில் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொருத்தவங்களும் வந்துட்டாங்க. இப்போ இந்த சீரியலில் இவங்க வந்து திரும்ப வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ரீசெண்டாக ஒரு QA செஷன் வந்திருந்தாங்க நம்மளோட திவ்யா. அதில் அவங்க கிட்ட கேட்ட அதிகப்படியான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 கேள்விகள் வந்து மகாநதி சீரியலில் உங்களோட ஆக்டிங் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மகாநதி சீரியலில் மறுபடியும் நீங்கள் கம்பேக் கொடுப்பீங்களா, கங்காவா வர முடியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கங்கா கேரக்டரை அவங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப பெரிய ஒரு சாரி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கங்கா கேரக்டரில் மறுபடியும் வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கேரக்டர் வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் ஹோல்ட் பண்ணி அந்த கேரக்டரை வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு கேரக்டரை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பழைய கேரக்டரில் நடித்தவங்களே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இவங்க வந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் சீரியலை விட்டு போனாலோ, இல்லை இவங்க கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இப்போ நடிச்சிட்டு இருக்கவங்க கண்டினியூ பண்ண முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலையாக இருந்தால் மட்டும்தான் இப்போ திவ்யா வந்து அந்த சீரியலில் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடிக்கு திவ்யா வந்து அந்த சீரியலில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆனால் அவங்களுக்குமே மறுபடியும் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்களோட பதில்லேருந்தே தெரியுது. வர முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லலை, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ நடிச்சிட்டு இருக்கவங்களும் நல்லா தான் நடிக்கிறாங்க. இவங்களுமே நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு கங்கா தான். யாரை விட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.